டிவோஷனல் சிவா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது சங்கடங்களை தீர்க்கும் விநாயகர் பெருமான் அவதரித்த விநாயகர் சதுர்த்தி தினத்தை நாம் எப்படி சிறப்பாக கொண்டாட போகின்றோம் என்றுதான் பார்க்க போகின்றோம். விநாயகர் சதுர்த்தியானது இந்த வருடம் புதன்கிழமை அன்று ஆவணி 11 ஆகஸ்ட் 27 வருகின்றது. விநாயகர் பெருமானுடைய பெருமைகளை பற்றி சொல்லணும்னா நம்ம எவ்வளவோ சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பெருமை மிகுந்தவர் தான் விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமானை நாம் வழிபாடு செஞ்சால் நவகிரக தோஷம் எல்லாத்தையுமே அவர் நிவர்த்தி பண்ணிடுவார். தோஷத்திலே பெரிய தோஷம்னு சொல்றது சனி தோஷம்தான். சனி தோஷம் நம்மளை அண்டாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சாலே சனி பகவான் கிட்டேருந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். சனி பகவான் எல்லாரையுமே போய் பிடிக்கிறவர். அப்பேற்பட்டவர் விநாயகர் பெருமான் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு விநாயகர் பெருமான் பண்ணுவார். ஒரு வாட்டி அப்படிதான் சனி பகவான் விநாயகர் பெருமானை பிடிக்க போகும்போது, இன்னைக்கு இந்த நட்சத்திரம் வரல, நாளைக்கு தான் வருது, நீ நாளைக்கு என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அடுத்த நாள் பிடிக்கும் பொழுதும் நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுவார். இப்படி ஒரு நாளாக நாளைக்கு வான்னு சொல்லிட்டு கடைசியில் விநாயகர் பெருமானை சனி பகவானால் பிடிக்காமலே போயிடும். ஏன் அவர் அப்படி செஞ்சிருக்காருன்னா, இந்த மாதிரி சனிதோஷத்தால் நிறைய கஷ்டப்படுறவங்ககிட்ட பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விநாயகர் பெருமான் இதை செய்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு எந்த அளவுக்கு புத்தி கூர்மை இருந்துச்சுன்னா சனி பகவானே அவர் தோற்கடிச்சிருப்பாருன்னு பாருங்க. அதனால விநாயகர் பெருமான் நம்ம வழிபாடு செய்தால் எப்பேற்பட்ட நவகிரக தோஷத்திலிருந்தும் நமக்கு மிகுந்த பாதுகாப்பு அவர் கொடுப்பாரு. அப்படிதான் ஒரு முறை என்னாச்சுன்னா, சந்திர பகவான் விநாயகர் பெருமானை பார்த்து ரொம்ப ஏளனமாக சிரித்தார். அப்படி சிரிக்கும் பொழுது அதனால் விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. எதை பார்த்து நீ இப்படி ஏளனமாக சிரிக்கிறியா? நீ எதுக்கு இப்படி ஏளனமாக சிரிக்கிற? நீ இவ்வளோ அழகும் பொலிவாகவும் இருக்கிறனால தானே என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கிற. இனிமே உனக்கு இந்த அழகும் பொலிவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாரு. இதை கேட்டவுடனே நம்ம சந்திர பகவானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு எப்படியாவது சாப விமோசனம் கொடுங்க விநாயகர் பெருமானே அப்படின்ட்டு அவரும் அவருடைய மனைவியும் போயிட்டு விநாயகர் பெருமான் காலில் விழுறாங்க. உடனே விநாயகர் பெருமான் சொல்றாரு, இல்லை சந்திர பகவானே, உனக்கு சாபம் கொடுத்தது தான். உனக்கு விமோச்சனமாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீ இன்றையிலிருந்து 15 நாட்கள் அப்படியே தேஞ்சிட்டே போயிட்டு 15வது நாள் நீ அமாவாசையாக வானத்தில் விழுவ. அதுக்கப்புறம் வானத்தில் நீ இருக்கவே மாட்டேன், உனக்கு பொலிவும் அழகும் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு விமோச்சனமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்றிலிருந்து அடுத்த 15 நாள் நீ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே நீ வானத்தில் பௌர்ணமியாக ஜொலிப்ப. அதுதான் உனக்கு கொடுக்குற ஒரு விமோச்சனம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால வந்ததுதான் இந்த அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, திதி, இந்த அத்தனை விஷயங்களுமே விநாயகர் பெருமானால் உருவாக்கப்பட்டது தான். இப்பேற்பட்ட பல பெருமைகள் வாழ்ந்த விநாயகர் பெருமானை நாம் வழிபாடு செய்தால் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நமக்கு விநாயகர் பெருமான் நல்ல நிவர்த்தி கொடுப்பாரு. நாளை வருகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் எவ்வளோ அளவில் வாங்க முடியுமோ, சின்ன அளவாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் இருந்தாலும் சரி, களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கிட்டு விநாயகர் சிலைக்கு பாலோ, தயிரோ, விபூதியாலோ, சந்தனத்தாலோ இதெல்லாம் ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சின்ன வெள்ளை துணி எடுத்து அதை விநாயகருக்கு கட்டி விடுங்க. அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானுக்கு அருக மாலை போடுங்க. அவருக்கு அருகம்புல் கூட நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழையில போட்டு உங்கள் வீட்டில் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாயாசம், கொழுக்கட்டை, சுண்டல், அவல், பொரி, கடலை இது எல்லாமே வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களால் உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஔவையார் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க, விநாயகர் பெருமானுக்கு பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை கலந்து நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விநாயகர் பெருமான் ரொம்பவே ஒரு எளிமையான கடவுள். அவருக்கு நீங்கள் ஒரு அருகம்புல்லை வச்சா கூட அவர் அதை ஏற்றுப்பார். உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ, ஒரு
ஒரு வேர்க்கடலை வைக்கலாம், ஒரு பொரிக்கடலை வைக்கலாம், இல்லையா வெல்லம் கூட நீங்கள் அவருக்கு வைக்கலாம். நீங்கள் எந்த பொருளை வச்சாலும் அவர் அதை ஏற்றுப்பார். அதை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு கோடி நன்மை அவர் கொடுப்பாரு. எனக்கு சின்ன பொருள் தான் நீ வச்ச, உனக்கு நான் நிறைய பலன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அவர் கிடையாது. நீங்கள் எந்த பொருளை வச்சாலும் சரி, அதற்கு பதிலாக அவர் உங்களுக்கு ரெட்டிப்பாத பல மடங்கு அவர் கொடுப்பாரு. இந்த விநாயகர் சதுர்த்தி தினமானது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் தான். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே கொண்டாடுவாங்க விநாயகர் சதுர்த்தியை. அவருக்கு பல சைஸில் விநாயகர் சிலை செய்வாங்க. 10 அடி சைஸு, 15 அடி, 20 அடி இப்படிலாம் அவரை சிலையாக வடித்து வழிபாடு செய்வாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கூட பீச்சிலலாம் போய் பார்த்தா 3ஆவது நாள் போயிட்டு பீச்சில் கரைப்பாங்க. அந்த விநாயகர் சிலையை ரோட்டில் அழைச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். விநாயகரை அழைச்சிட்டு போகிறத பார்க்கும்போது ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த 3 நாளைக்கு விநாயகர் சிலையை அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஒன்று ஒரு கலரில் இருக்கும், ஒரு டிசைனில் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே ஆசையாக இருக்கும். இந்த சிலையை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா, இப்படிலாம் ஒரு எண்ணம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி வழிபாடு செஞ்ச விநாயகர் சிலை என்ன செய்கிறீங்கன்னா 3ஆவது நாள் இல்லையா, முதல் நாள் வழிபாடு செஞ்ச அன்றைக்கே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோயிலில் வைக்கலாம். 3 நாள் நாங்கள் வீட்டில் வச்சு வழிபாடுலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 நாளும் நீங்கள் வீட்டில் வச்சு 3 வேளையும் விநாயகர் பெருமான் சிலைக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அவருக்கு நீங்கள் ஆராதனையும் காட்டியாகணும். இல்லை எங்களால் 3 நாளும் விநாயகர் சிலையை வீட்டில் வச்சு அவர் நெய்வேத்தியம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆராதனை காட்டணும் கஷ்டம்னு சொன்னீங்கன்னா முதல் நாளே வழிபாடு செய்கிற அன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோயிலில் நீங்கள் வச்சிடலாம். இல்லையா அந்த விநாயகர் சிலையை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க குளம், குட்டை, இல்லை கிணறு அதில் கூட நீங்கள் போட்டுட்டு வரலாம். ஆகையால் இந்த மாதிரி ஒரு முறைப்படி நீங்கள் விநாயகரை இந்த தினத்தன்று வழிபாடு செய்யுங்கள். எல்லா நன்மையுமே உங்களுக்கு கிடைக்கணும். விநாயகர் பெருமான் நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு அந்த புத்தி கூர்மை, ஞானம் இது எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமான் நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா செல்வங்களும் உங்களுக்கு சேர ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப சிறப்பாக நீங்கள் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக.